நான் என்னோட டெலிவரிக்கு அப்புறம் அதிகமா வெயிட் போட்டேங்க. இப்போ வந்து நான் என்னுடைய வெயிட்டை வந்து ஈஸியா ரெடியூஸ் பண்ணணும். நான் என்னுடைய பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஃபீடிங்கும் குறையக்கூடாது. அப்ப எப்படி நம்ம வந்து ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட 30 டேஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்களா தாராளமா ஜாயின் பண்ணலாம். இதே போல டெய்லி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மதர் ஃபீட் பண்றவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வாட்டர் தாங்க. வாட்டர் வந்து 75% வந்து நீங்க இன்டேக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து புரோட்டீன் 25% வந்து உங்களுடைய ஃபுட்டில் வந்து புரோட்டீன் வந்து கம்பல்சரி ஆட் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு மில்க் செக்ரேஷன் வந்து கம்மி ஆகாது, நீங்களும் வந்து டயர்ட் ஆக மாட்டீங்க. செகண்ட் ஒன் வந்து எக்ஸசைஸ் வந்து உங்களுடைய ஹெல்த் பேஸ் வந்து நீங்க செக் பண்ணிட்டு வந்து எக்ஸசைஸ் பண்றது ரொம்பவே வந்து நல்லது. தேர்ட் ஒன் பாத்தீங்களானவே நார்மலா நீங்க ஃபீட் பண்ணும்போது பர் டேக்கு 300 to 500 கலோரி வந்து பர்ன் ஆகும். அதனால நீங்க ஈஸியா வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் மதர் ஃபீட் பண்றவங்களுக்கு. ஃபோர்த் ஒன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுடைய ஃபுட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே போல வந்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணி ஒரு பேலன்ஸ் டயட்டை எடுத்து நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க, ஈஸியாகவும் வெயிட் லாஸ் பண்ணலாம். இது எப்படி கரெக்டா இருக்குமான்னு கேக்குறீங்களா? ஏன்னா நானுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஆஃப்டர் டெலிவரி இப்போ என்னுடைய பேபிக்கு 7 மந்த் இப்போ வந்து நானுமே வந்து 6 kg வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன்.